வணக்கம். இது கேள்விக்களம். உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டம் தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய 142வது பிரிவு சிறப்பு அதிகாரம் அரிதினும் அரிதான நேர்வுகளில் மட்டுமே அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி சில தீர்ப்புகளை வழங்குவது மிக அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த வகையில் இன்று தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு ஒரு தேர்தல் வழக்கை விசாரித்தது. சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு விழுந்த 8 ஓட்டுகளை செல்லாது என்று அறிவித்துவிட்டு பிஜேபி வெற்றி பெற்றதாக அந்த தேர்தல் அதிகாரி அறிவித்தார். அந்த அதிகாரி உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வரவழைக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாலேயே 2 நாட்கள் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டு இன்று அவர் குற்றம் இழைத்தவர், ஜனநாயகத்தின் பாதையை தடுமாறச் செய்தவர், தேர்தலின் மாண்பை சிதைத்தவர், நீதிமன்றத்துக்கே பொய்யான தகவலை தந்தவர் என்றெல்லாம் குற்றம் சொல்லி அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதைவிட மிக மிக முக்கியமான ஒன்று, பிஜேபி வெற்றி பெற்று விட்டதாக, மேயர் பதவியை கைப்பற்றி விட்டதாக அறிவித்த ஒரு அறிவிப்பை அது செல்லாது என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் வாக்குச்சீட்டில் சில குறிகளை இட்டு செல்லாது என்று அந்த தேர்தல் அதிகாரி தில்லுமுள்ளு செய்ததை கண்டுபிடித்து இந்த தில்லுமுள்ளு ஏற்கத்தக்கதல்ல, எனவே அந்த வாக்குகள் செல்லும், அவை ஆம் ஆத்மிக்கு விழுந்த வாக்குகள், இந்தியா கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் என்று சொல்லி அந்த தேர்தல் முடிவை மாற்றி பிஜேபியின் வெற்றி செல்லாது, ஆம் ஆத்மியின் வெற்றி செல்லும் என்று அறிவித்திருக்கிறது. இது ஒரு சிறிய நகரத்தில் நடந்த ஒரு சிறிய தேர்தல் என்று பார்க்காமல் இன்றைக்கு அது சார்ந்து பலர் எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கெஜ்ரிவால் ஜனநாயகம் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்று பலரும் இந்த தீர்ப்புக்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய செய்தி என்ன? தில்லுமுள்ளு செய்யக்கூடிய அளவிற்கு ஏன் செல்கிறார்கள்? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதை சொல்கிறது என்பது சார்ந்து விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள், திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன் அவர்கள், விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். அரவிந்த், இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது தான் நம்ம பெரும்பாலும் விவாதிப்போம். தீர்ப்பு தரக்கூடிய முடிவு, தேர்தல் அதிகாரி ஒன்று சொல்கிறாங்க, அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணி செய்கிறதுன்றது உச்சநீதிமன்ற வரலாறில் இப்படி ஒரு கேஸுன்றது ரொம்ப இதற்கு முன்னாடி நடந்ததா அப்படின்னு தெரியலை. இது தீர்ப்போட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் என்ன? சார், உச்சநீதிமன்றம் முன்னாடி இருந்த வழக்கு என்னென்னா, இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து ஜாயிண்ட்டாக நிற்க வச்ச கேண்டிடேட் தோற்கடிக்கப்படுகிறார். ப்ரெசைடிங் ஆஃபீஸர், தேர்தல் அதிகாரி ஒரு 8 வாக்குகளை செல்லாத வாக்குன்னு அறிவித்து அந்த அவரை தோல்வியடைய வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாஜகவோட வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அந்த தேர்தல் செல்லாது என அறிவிக்க கோரி தான் ஆம் ஆத்மி கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. தேர்தல் செல்லாதுன்னு அறிவிச்சு திரும்ப தேர்தல் நடத்துங்கன்றது அதுதான் உச்சநீதிமன்றத்தில் முன்னாடி இருந்த வழக்கு. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் 3 ஆம் ஆத்மி கட்சியோட கவுன்சிலர்கள் பாஜக பக்கம் தவறார்களோ இல்லை கொண்டு செல்லப்பட்டனரோ அதை வேண்டாம். அதனால தான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தன்னோட உச்சபட்ச அதிகாரமான ஆர்டிக்கல் 142 பயன்படுத்தி மீண்டும் மறுதேர்தல் வேண்டாம், மீண்டும் வாக்கு எண்ணிக்கை கூட மீண்டும் இன்னொரு தேர்தல் அதிகாரியை நியமித்து வாக்கு எண்ணிக்கை. ஏன்னா நேற்றைய விசாரணையில் போல என்ன சொன்னாங்கன்னா, வேற ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸரோ வேற ஒரு தேர்தல் அதிகாரியை நியமித்து கட்சி சார்பற்ற ஒருவரை நியமித்து அவர் மூலியமாக வாக்கு எண்ணிக்கை நடத்தலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. பட் ஆனால் இன்னைக்கு அதை விட அடுத்த கட்டத்துக்கு போய் உச்சநீதிமன்றமே தேர்தல் அதிகாரியாக 142 சட்டத்தை பயன்படுத்தி, அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே இன்னைத்த தேதிக்கு அந்த 8 வாக்குகளையும் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சியோட வாக்குகளுடன் இணைத்து ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளரான குல்தீப் குமார் வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறார்கள். 2 ரொம்ப முக்கியமான அதில் பார்க்கணும். ஒன்று, ஜுடிஷியலாக உச்சநீதிமன்றம் ஒரு அநீதி நடந்திருக்கிறது, எனவே தன்னோட உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி வெறும் மேயர் தேர்தல் என்றாலும் நீதியை நிலைநாட்டுவதற்காக உச்சநீதிமன்றம் தேர்தல் அதிகாரியாக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கலாக அது எவ்வளோ சிக்னிஃபிகன்ட்னா, இந்தியா கூட்டணிக்கு கெமிஸ்ட்ரி அரித்தமேட்டிக், இந்த இதில் அரித்தமேட்டிக் நம்பரும்
கெமிஸ்ட்ரி. ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் ஒன்றாக இணைய வாய்ப்பே இல்லைன்னு பலரும் குறிப்பிட்டுறாங்க. ஏன்னா காங்கிரஸ்க்கு எதிராக அரசியல் ஆரம்பிச்சது தான் ஆம் ஆத்மி கட்சி. கெமிஸ்ட்ரி வைஸாவும் சரி, அர்த்தமேட்டிக்காவும் சரி, இந்த கூட்டணி முதல் வெற்றியை பெற்றிருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். இல்லை, இரண்டு கட்சியும் மற்ற இடங்களில் தொகுதி பங்கீடு பண்ணிக்கிறதுல பிரச்சனை இருக்குது. டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் இன்றைக்கும் வரலையும் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ளே ரீச் பண்ண முடியலை. ஆனால் அந்த சண்டிகர் தேர்தலுக்கு முன்பே ஒரு தேர்தல் நடந்தது, டெல்லி மாநகராட்சி தேர்தல். டெல்லி மாநகராட்சி தேர்தலில் பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லை, ஆம் ஆத்மிக்கு தான் பெரும்பான்மை அப்படின்னு தெரிஞ்சும் தேர்தலையே நடத்தாமல் பல முறை தள்ளி வைத்து அங்கேயும் தகராறுலாம் ஆகி அதற்கு பிறகு தான் வேறு வழியே இல்லாமல் தான் பண்ணாங்க. ஸோ ஏன் ஒரு மேயர் எலெக்ஷன் அப்படின்னு வந்தால் கூட அதில் ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு பிஜேபி ஒரு தீவிரமான பிரயத்தனம் பண்ணுறாங்கன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, காங்கிரஸும் பிஜேபி ஆம் ஆத்மியும் உடன்பாட்டுக்கு வந்த பிறகு அந்த அணி வென்று விட்டது. ஒரு மேயர் எலெக்ஷனில் யாருக்கு நம்பர்ஸ் இருக்கோ, மொத்தமே 35 வாக்காளர்கள் தான், அதில் வென்றுட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிட்டா அதில் பிஜேபிக்கு என்ன பெரிய செட்பேக் வந்துடும்? அதை போய் பிஜேபியுடைய நேஷனல் பிரசிடென்ட் திரு நட்டா ஏன் என்டார்ஸ் பண்ணுறாரு கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ்லாம் போட்டு? இதுவே ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, இந்தியா கூட்டணியோட முதல் வெற்றியை அது கிடைத்து விடக்கூடாது. ஏன்னா இந்தியா கூட்டணின்னு அறிவிச்சு ஒரு தேர்தலில் சந்திக்க போடக்கூடிய ஒரு முதல் வெற்றி இந்தியா கூட்டணிக்கு இது கிடைச்சிடக்கூடாதுங்க தான் பாஜகவோட ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாம். ரெண்டாவது, பாஜகவையும் நம்ம இதில் பார்க்கணும். ஒரு மேயர் தேர்தலுக்கு கூட எவ்வளோ இறங்கி வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், உச்சநீதிமன்றத்தில் சொலிசிட்டர் ஜெனரல், முன்னாள் அட்டர்னி ஜெனரல், எல்லாத்தையும் ஒரு முன்னாள் அட்டர்னி ஜெனரல், முன்னாள் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல், தற்போதைய சொலிசிட்டர் ஜெனரல், 3 மிகவும் மூத்த வழக்கறிஞரை நிறுத்தி அப்பட்டமான வழக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும், தில்லுமுள்ளு நடந்து பாஜக ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் கூட போய் போராடி அந்த மேயர் தேர்தலில் கூட தான் தான் ஜெயிக்கணுங்கிறது தான் பாஜகவோட. அதை நம்ம பாராட்டணும்ல. 3 கவுன்சிலரை விலைக்கு வாங்கி கட்சியை மாற செஞ்சு இப்போ திருப்பி வேணால் எலெக்ஷன் நடத்திக்கலாம் சார் அப்படின்னு பண்ணுறது அப்படின்றது ஒன்று எந்த வகையில் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்துடும்? ஏன் அவ்வளோ இன்டென்ஸாக எடுத்துக்கிறாங்க? பாஜகவோட தற்போதைய சமீபத்திய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி டெல்லியை தாண்டி வேற எங்கேயும் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் பாருங்க, ஆம் ஆத்மி கட்சியோட எத்தனை தலைவர்கள் இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. மணிஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின், சஞ்சய் சிங், அடுத்து இப்போ டெல்லி ஜல் போர்டில் ராகவ் சடாவையும் விசாரிக்கிறதுக்காக. அதனால ஆம் ஆத்மி கட்சியை பொலிட்டிக்கலாக வீக்கன் பண்ணணும். டெல்லியை தாண்டி பஞ்சாப்ல ஆட்சிக்கு வந்ததே பாஜகனால இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியல. நாளைக்கு சண்டிகர் யூனியன் டெரிட்டரி மாதிரி சண்டிகர்லேயும் மீண்டும் ஒரு மேயர் தேர்தலில் அங்கேயும் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், டெல்லி, அடுத்த குஜராத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா பொலிட்டிக்கலாக ஆம் ஆத்மி கட்சி வீக்கன் பண்ணணும், அது ஒன்று. ரெண்டாவது, இந்தியா கூட்டணி எங்கேயுமே எடுப்படாது, அர்த்தமேட்டிக்காகவும் எடுப்படக்கூடாது, கெமிஸ்ட்ரி வைஸாக எடுப்படக்கூடாதுங்கிறது தான் பாஜக முனைப்புடன் செயல்பட்டுட்டு வராங்க. இதில் ஜேபி நட்டா, பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டை இது பண்ண பிறகு ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துறது மரபு. இதில் தில்லுமுள்ளு நடந்திருக்குன்னு அந்த தேர்தல் நடந்த நொடியிலேயே வந்துருச்சு. அடுத்த 5வது நிமிடமே வீடியோலாம் வந்துருச்சு. இருந்த போதிலும் அவர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பிரமாதமான வெற்றி கிடைச்சது, இந்தியா கூட்டணி முதல் முயற்சியிலே தோற்று போச்சு, இது பிரதமர் நரேந்திர மோடி சண்டிகருக்கு செய்த வளர்ச்சி பணிகளுக்காக கிடைச்ச வெற்றி அப்படின்னு அதை என்டார்ஸ் பண்ணுற இடத்துக்கு அன்னைக்கு போனார். இன்று பிஜேபி இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குமா, வருத்தம் தெரிவிக்குமா? இது பிஜேபிக்கு ஒரு பொலிட்டிக்கலாக பெரிய செட்பேக்னு பார்க்கணும். தேர்தல் வெற்றி பெற்றோனே வாழ்த்து தெரிவித்து அதுக்கான பெருமை நரேந்திர மோடிக்கு அந்த பெருமை சாருன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அங்கே தவறு நடந்திருக்கு, ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு, சட்டத்துக்கு புறம்பாக ஒரு தேர்தல் வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்காங்கிறாங்க. அப்போ அந்த பொறுப்பும் பாஜக எடுத்துக்கணும்ல. அனில் மாசிங்கிறவர் ஒரு அதிகாரி கிடையாதுங்க, பிஜேபியோட கவுன்சிலர் தான் அங்கே ப்ரெசிடிங் ஆஃபீஸராக போடுறாங்க. முதல் நாளே தேர்தல் நடந்திருக்கணும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டாரு, வரல. அதுக்கப்புறம் இது ஹைகோர்ட்டுக்கு ஆம் ஆத்மி கட்சி போனோன்னே மோடி அடுத்த நாள் வராது, தேர்தல் நடக்குது. அனில் மாசி அவராகவே இந்த 8 வாக்குகளை செல்லாதுன்னு அறிவித்தாரா, இல்லை இது யார் சொல்லி அறிவித்தார்? அப்போ அதையும் விசாரிக்கணும்ல. வெற்றிக்கு இது பெருமை மோடிக்கு சேரும்னா, நடந்த தில்லுமுள்ளு அந்த தேர்தல் ரத்துன்னு சொல்லி இது உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. சண்டிகருங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம், மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்பா? ஸோ அந்த தேர்தல் அதிகாரி தில்லுமுள்ளு செஞ்சாருன்னா அந்த தில்லுமுள்ளு செய்ய தூண்டியது யார் அப்படின்றது விசாரிக்கணும். கவுன்சிலர் அவர் அதிகாரி கிடையாது, பிஜேபியோட கவுன்சிலர் அவர். இல்லை, 2 நாட்களுக்கு முன்னாடி அவரை மைனாரிட்டி விங்ல இருந்து அவரை நீக்கிட்டாங்க, ஏதோ பொறுப்புல இருந்தாரு. அவர் பிஜேபி கவுன்சிலருங்க, அவர் பிஜேபி கவுன்சிலரை தான் ப்ரெசிடிங் ஆஃபீஸரா போடுறாரு. அதனால அவர் பிஜேபி உறுப்பினர், பிஜேபியோட கவுன்சிலரும் கூட. அதனால பிஜேபி எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சரி, திரு பிஜேபியுடைய பார்வைக்கு திரு புரட்சி கவிதாசன், ஒரு தில்லுமுள்ளு அப்படின்றது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரையிலும் போய்
அம்பலமாகியிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் 2 நாட்களாக வீடியோ போட்டு காட்டி ஒவ்வொரு வரியாக எடுத்து காட்டி இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணுறீங்களே, ஒரு தேர்தலை இவ்வளவு மோசடியாக நடத்தலாமா அப்படின்னு தலைமை நீதிபதியே கொந்தளிச்சிருக்கிறாரு. ஒரு ரொம்ப ரொம்ப ரேராக பயன்படுத்துகிற ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி அதை ரத்து செய்யக்கூடிய ஒன்றுன்றது பிஜேபிக்கு ஒரு பெரிய எம்பராஸ்மெண்ட் தானே, ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு பார்க்கலாம். நெறியாளர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தீங்கன்னா, நான் கொஞ்சம் அடிப்படையான இருக்க முடியாது. இந்தியாவுக்கு நீங்க பேசுங்க, தவறா சொன்னாலும் இந்தியாவுக்கு இருண்ட காலம் அப்படி இல்ல இந்தியாவின் இருண்ட காலம் அல்லது இரண்டாவது சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொன்ன காலங்களை நினைச்சு பார்க்கணும், வரலாற்றை திரும்பி பார்க்கணும். ராஜ்நாராயணனுடைய கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், இது ரெண்டும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன் தீர்ப்புகள். அரசியலமைப்பு சட்டம், அதை மாற்றுவது, அடிப்படை கட்டமைப்பை சிதைப்பது பொறுத்து 2 தீர்ப்புகளில் மிகப்பெரிய வழிகாட்டியை உச்சநீதிமன்றம் தந்திருக்கிறது. அதனால் இந்த ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸில் உச்சநீதிமன்றம் வந்து எலக்டோரல் ப்ராசஸில் ஜனநாயகத்தை காப்பதற்கும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அதனுடைய அடிப்படை தன்மையை காப்பதற்கும் தலையிடலாம், அல்லது அது மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும்பொழுது தலையிடலாம், சேலஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2 முன்தீர்ப்பு வழக்குகளிலும், ராஜநாராயணன் வழக்கு, கேசவானந்த பாரதி கேரளா வெர்சஸ் கேரளா வழக்கு, இந்த 2 வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். நீங்கள் மறந்துட முடியாது. நாம் வந்து சண்டிகரில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் தப்பு பண்ணதுக்காண்டி நீங்கள் பெரிய பெரிய கற்பனை கனவுகள்லாம் கட்டி பிரம்மாண்டமாக ஜோடித்து இந்தியா கூட்டணி தன்னைத்தானே மெச்சிக்கிறது மாதிரி பாராட்டிக்கிறது மாதிரி எல்லாம் நாங்கள் சொல்ல வரலைங்க. இந்திரா காந்தி அம்மையார் சிட்டிங் பிரைம் மினிஸ்டராக இருந்த பொழுது இந்திய அரசியலமைப்புக்கே அச்சுறுத்தல் செய்கிற வகையாக அடிப்படையை தகர்க்கிற வகையில் அமெண்ட்மெண்ட் 39 கொண்டு வந்தார். அது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய தேர்தல் செல்லாது என்று அலகாபாத் நீதிமன்றம் அறிவித்த காரணத்தினால, அதற்கு அடுத்தபடியாக சுப்ரீம் கோர்ட்லையும் அறிவித்த காரணத்தினால, அது ட்ரையலுக்கு அப்புறம் ஆக தன்னுடைய வெற்றியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நோ ஒன் எபோ த லா அப்படிம்பாங்க, சட்டத்திற்கு மேலானவர் எவரும் கிடையாதுன்னு. ஆனால் சட்டத்துக்கு மேலானவரா திருமதி இந்திரா காந்தி அம்மையார் இருந்தார் என்பது இந்தியாவுடைய கருப்பு சரித்திரம். இந்திரா காந்தி செய்த அந்த தவறு ஜனநாயக விரோதம்னு இன்றைக்கு வரை பேசப்படுது. இன்னைக்கு வரலையும் கேசவானந்த பாரதி கேஸ் வந்து ஒரு பர்சனல் லிபர்ட்டியும் மற்ற விஷயம் ராஜ்நாராயணன் அரசியல் சட்டத்தோட பாதுகாப்புக்கும் பேசப்படுது. இந்திரா காந்தி அதற்காக தண்டிக்கப்பட்டார். நாடே கிளர்ந்து எழுந்துச்சு. இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அதுக்கு பிறகு கொண்டு வந்த இந்தியான்ற தேசம் வெகுண்டெழுந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் இந்திரா காந்தியை கண்டிச்சாங்க. இது இந்திரா காந்தியோட வெற்றின்னு சொல்லல. இப்ப பிஜேபிக்கு அப்படியான ஒரு அவமானம் வந்திருக்கா? அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல அப்படின்னு பார்க்க தேவையில்லை. இதுவும் ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு கேள்வி தானே. நாங்க இல்ல நீங்க தயவு செய்து இந்த ஒரு புதுக்கவிஞர், ரொம்ப பெருமைமிகு தமிழ் புதுக்கவிஞர் சொல்லுவார், கற்பனைகள் கூட்டல் காகிதங்கள் இசிக்கோல்ட்டு கற்பனைகள் கூட்டல் கவிதைகள் இசுக்கோல்ட்டு காகிதங்கள் அப்படின்னு எழுதுவார். அது மாதிரி இந்தியா கூட்டணி ஏதாவது ஒரு ஆறுதலை தேடி அலைகிற பொழுது இது யதார்த்தமா ஒரு இந்தியா கூட்டணியவே மறந்துருங்க சார். இந்தியா கூட்டணின்றத மறந்துருங்க, கட்சி ஆம் ஆத்மின்றத மறந்துருங்க, காங்கிரஸ்ன்றத மறந்துருங்க. இல்ல சார், அந்த இடத்துல இந்தியா மறந்துருங்க, காங்கிரஸ் ஆம் ஆத்மின்னு மறந்துருங்க. XY ஒரு சின்ன மேயர் தேர்தல், நீங்க தான் 8 ஓட்டு செல்லாதுன்னு அறிவிச்சு முகுல் ரோத்தகி போய் நிக்கிறாரு. ஜேபி நட்டா அதை கங்க்ராச்சுலேட் பண்ணி மெசேஜ் போடுறாரு. இது என்ன மாதிரியான அரசியல்? சொல்லி முடிச்சறேன். இது பட்ட பகல்ல நடக்கிற தில்லுமுள்ளு இல்லையா? வீடியோக்கு முன்னாடி நடக்கிற தில்லுமுள்ளு அம்பலமான பிறகு இல்ல ஒண்ணு நீங்களே பேசிக்கங்க. நீங்க பேசிக்கங்க சார், நீங்களே பேசிக்கங்க. சொல்லுங்க சார். கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்ல விடாம பேசுறது என்ன சார்? என்ன நாகரிகம் சொல்லுங்க? நாகரிகம் கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லுங்க. உங்களுடைய இது அப்பட்டமான அசிங்கம் இல்லையா? ஜனநாயகத்துக்கு அவமானம் இல்லையா? பிஜேபி வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொன்னீங்களே, இப்படிதான் ஒரு தேர்தல்ல வெற்றி பெறுவீங்களா? உச்சநீதிமன்றம் யார் தலையில குட்டு வச்சிருக்கு? அதான் இல்ல நீங்க பேசுங்க, நான் பேசாம இருக்கேங்க. சொல்லுங்க சார், நீங்க பேசுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க தான பாடம் எடுக்கிறீங்க. நான் கேள்வி சொல்லிருக்கேன். பாடம் வந்து ஜனநாயகத்துல எடுத்தான் சார். நான் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. பதில் இருந்தா சொல்லுங்க. பதில் ஏன் கேட்க சார்? பதில் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்க. ஒரு இல்ல தயவு செய்து பதில் இருக்குங்க. ஆனா இருந்தா சொல்லுங்க. மறுச்சியா சொல்ல முடியாது.
இடையில மறுக்கல. கேள்வி இவங்க பதில். கேள்வி குற்றம் கேட்டிருக்கேன். யார் முடிஞ்சா பதில் இருந்தா பதில் சொல்லுங்க. நான் குறுக்கிடல. இல்ல உங்களுக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும். நீங்க திருவிளையாடல் தருமி மாதிரி. ஏன்னா நீங்க என்னை படுத்துற பாடம் இப்படி இருக்கு. கேள்வி மட்டுமே கேட்குறீங்க, பதில சொல்ல அதான் விடுங்க. சார் எனக்கு வேலை. கேட்பதற்கு நீங்க தயாரா இல்லைன்னா சொல்றதுக்கே நான் தயாராக முடியாதுல்ல. சொல்லுங்க சார். பேசலாமாங்க? தயவு செஞ்சு பேசுங்க அதாவதுங்க சார். அதுக்கு தான் வந்திருக்கீங்க. சரி சரி. அதனால நாங்கள் வந்துட்டு குற்றவாளியை பாராட்டுவதோ காப்பாற்றுவதோ பாஜகவுடைய முகமூடியை அணிவிப்பதோ எங்களுக்கு கற்பனையில் கூட கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிராக சட்ட ஒழுங்கை பராமரிப்பதற்காக உலகம் புகழும் ஆட்சியை இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்து கொண்டிருக்கிறார், கொடுக்க போகிறார். அதனால அது அசிங்கமா இல்லையா என்பதை அது நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உள்ளர நான் ஊடுருவி பார்க்க விரும்பல. அடிப்படையில் நான் வழக்கறிஞரா இருந்தா கூட நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. நீங்க சொல்றது குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சுக்குங்க. வழக்கு நடக்கும் போது வேணா சொல்லலாம், இத நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு முடிந்து நீதிமன்றம் தலையில கொட்டு வச்சு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ட ரிவர்ஸ் பண்ணிருக்கு. இந்திய வரலாறுல இதுக்கு முன்னாடி நடக்கல. இல்ல எனக்கு ஒண்ணுமே. ஐயோ ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாதீங்க சார். இப்படி எந்த எலெக்ஷனை வந்து மண்குதிரையை நம்பி இந்தியா கூட்டணி போய் ஆத்துல காணாம போயிருது சார். தயவு செய்து பில்டப் பண்ணாதீங்க. நீங்க ஒரு லாயர், உங்கள்ட்ட கேக்குறேன். அவங்க தேர்தல் செல்லாது, வெற்றி செல்லாதுன்னு சொல்லிருக்காங்களே தவிர, ரீகவுண்டிங்க்கு ஆர்டர் பண்ணிருக்காங்களே தவிர, கோர்ட்டே கவுண்ட் பண்ணி கோர்ட்டே அந்த இடத்துல வந்து இந்த வெற்றி செல்லாது, இவர்தான் ஜெயிச்சார்னு அறிவிச்ச வரலாறு எதுல இருக்கு சொல்லுங்க. இல்ல நான் ஏங்க இந்தியா முழுவதும் அதாவது பல லட்சம் உள்ளாட்சி மன்றங்கள்ல தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் செத்தவன் ஓட்டு போட்டிருக்கான், டபுள் ஓட்டு போட்டிருக்காங்க. சமமாக வரும் பொழுது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கரெக்ஷன் பண்ணி இப்படி லட்சக்கணக்கான இடங்கள் நடக்குதுங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு எலெக்ஷன் ஒப்பி போட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் பரிகாரம் தடிக்கீங்கன்னு சொல்கிறாங்க. வழக்கு போட்டு அந்த வழக்கு முடியையில் அடுத்த டேர்ம் வந்துடும், 5 வருஷம் முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் வந்து இன்ஃப்ராக்சிஸ் ஆயிரும், மறுபடியும் தேர்தல் நிற்பான். இப்படி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சண்டிகருக்கு காட்டுகிற அக்கறையை எல்லா முனிசிபாலிட்டிக்கும், எல்லா மேயர் எலெக்ஷனுக்கும், எல்லா எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும், எல்லா எம்பி எலெக்ஷனுக்கும், எல்லா நடவடிக்கைகளுக்கும் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் காட்டினால் நான் ஒரு இந்திய குடிமகனாக பெருமைப்படுவேன். ஆனால் இதில் மட்டும் எப்படி ஒன்டே மேட்ச் மாதிரி ஏங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பெருமை கொள்வதற்கு என்ன இருக்குது? அமலாக்கத்துறையினால் மதுபான ஊழல் கொள்கையுடைய சூத்திரதாரின்னு சொல்லி விசாரணைக்கு அழைச்சி சம்மனுக்கு மேல் சம்மன் கொடுத்து அடம் பிடித்து கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டேன், விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு சண்டித்தனம் பண்ணக்கூடியவர் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை மெச்சி மகிழ்கிறார் என்றால் எல்லாமே சப்ஜெக்ட் டு ரிவ்யூ. தீர்ப்புகள் சார், லட்சக்கணக்கான இடங்கள்ல நீங்க வந்து நீதிமன்றத்தோட நோக்கத்தையே சந்தேகிக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. லட்சக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்தல் நடக்குது, அதெல்லாம் காட்டாத ஆர்வம். நான் கேட்கறது யாருமே இல்லைங்க. லட்சக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்தல்ல எங்கேயாவது பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர் தில்லுமுள்ளு நடந்துச்சுன்னு தெரிந்து வீடியோ வெளியான பிறகும் வாழ்த்து மெசேஜ் போட்டது உண்டா? ஆம்பூர்ல ஜெயிச்சதுக்கு வாழ்த்து, முத்துப்பேட்டை நகராட்சிக்கு ஜெயிச்சதுக்கு வாழ்த்து, அந்த தேர்வுல கவுன்சிலரா ஜெயிச்சதுக்கு வாழ்த்து அப்படின்னு அகில இந்திய தலைவர்கள் போட்டிருக்காங்களா? இதுல திரு ஜேபி நட்டா போட்ட ட்வீட் வேணா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். சண்டிகர் மேயர் தேர்தலில் என்ன பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில் சண்டிகருக்கு செய்த பிரம்மாண்டமான வளர்ச்சி திட்டங்களால் இந்த வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது. முதல் தேர்தலிலேயே பாஜக எதிர்த்து இந்தியா கூட்டணி காங்கிரசும் ஆம் ஆத்மியும் படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பை வரவேற்கிறேன் அவர் சொன்னார். இது மாதிரி லட்சக்கணக்கானதுக்கு ஜேபி நட்டா ட்வீட் பண்ணியிருக்காரா? இல்லைங்க, இது வந்து இடையில நடந்த ஒரு தேர்தல். அதனால ஒரு தகவல் வருது. யார் அறிவிக்கிறார்? ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அறிவிக்கிறாரு, வேற அங்கே உள்ள யாரும் அறிவிக்கல. ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வருது, அதனால வாழ்த்து தெரிவிக்கிறாரு. சப்ஜெக்ட் கோர்ட்டு போயிடுது. கோர்ட்டு ப்ராசஸுக்கு அப்புறம் கோர்ட்டு டிக்ளேர் பண்ணுது. அதை வந்து சரியா தவறா அப்படின்னு நாங்கள் சீராய்வோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராமராஜ்யம் என்பது என்ன அப்படின்னா, கடைநிலையில் இருக்கிற ஒரு சலவை தொழிலாளி சீதா பிராட்டியுடைய கற்பை சந்தேகித்தான் என்பதற்காக தீக்குளித்த வரலாறு எங்களுடைய வரலாறு.
அதனால இந்த ரொம்ப ரொம்ப குண்டூசி அளவுக்கான இப்ப விஷயங்கள் தீ எல்லாம் குளிக்கிறதுனா நாங்க யார் தீ குளிப்பாங்க சார்? பெருசுபடுத்திக்கிறது இல்ல. இப்ப வந்து தயவு செய்து உச்சநீதிமன்றம் வந்து சவுக்கால அது செஞ்சவங்க அடிச்சிருக்கு. தீ குளிக்கட்டும். இது வந்து செஞ்சவங்க தீ தேர்தலாயான்னு குளிக்கட்டும். கேட்டிருக்கு. சார், இப்ப வந்து யார் தீ குளிக்க போறா, யார் நீங்க மன்னிப்பு கேட்க சவுக்கு இல்ல போறா, சார். யார் வருத்தம் தெரிவிக்க போறா? பெரம்புனால அடிச்சிருக்கு. அதானே நீங்க தலைவரே, நீங்க சவுக்கால அடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, துப்பாக்கியால சுட்டிருக்குன்னு சொல்லுங்க, கல்லால அடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, உலக்கையால அடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன பில்டப் பண்ணுங்க. ஏன்னா Build-up இல்ல சார். இல்லாது போகக்கூடிய ஒரு கட்சியாக ஆட்சியாக வாழ்த்துச்சுன்னு சொல்லிக்கலாமாங்க? உச்சநீதிமன்றம் வாழ்த்துச்சுன்னு சொல்லிக்கலாமா சார்? உச்சநீதிமன்றமும் வாழ்த்துச்சு இந்த வெற்றியை. வாழ்த்துச்சு, பாராட்டி யாரு? பாராட்டு பத்திரம் ஒண்ண கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமா? சரி, ரைட்டு. உச்சநீதிமன்றம் உங்களை இடிச்சு இடிச்சு சொன்ன தீர்ப்பை எல்லாம் நானும் பார்த்துட்டு சொல்ல முடியும். எத்தனை தீர்ப்புகளில் உங்களுக்கு வந்து கண்டம் பண்ணியிருக்கு, எத்தனை தீர்ப்புகளில் வந்துட்டு கவலைப்பட்டிருக்கு, எத்தனை தீர்ப்புகளில் சட்டத்தின் ஆட்சி காட்டாட்சியாக மாறி இருக்கிறதுன்னு உச்சநீதிமன்றம் வந்து அழுத கதையெல்லாம் நிறைய உண்டு. நீங்கள் வந்து பாராட்டின கதையை மட்டும்தானே பார்க்குறீங்க. காலம் பதில் சொல்லும். அதனால் அந்த சங்கதிகள் அது விஷயத்துக்குள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்க்குள்ள நாங்கள் போகலைங்க. எங்களுக்கு சண்டிகர் வந்து அது வந்து ஒரு நியாயமான, நேர்மையான, உண்மையான, ஏன்னா பேசிக் ஜஸ்டிஸ் என்ன தெரியுங்களா, அதை ஹியர் தி அதர் சைடு தான். ஹியர் தி அதர் சைடு, எதிர்த்தரப்புடைய வாதத்தை கேட்காமல் அளிக்கப்படுகிற நீதி சட்டத்துக்கு அளிக்கப்பட்ட அநீதிமாங்க நேச்சுரல் ஜஸ்டிஸ். ரொம்ப தப்பா சொல்றீங்க. எதிர்த்தரப்புக்கு வந்து 3 கட்டங்கள்ல நடந்திருக்கு. பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்ல 2 தரப்பும் கேஸ போட்டிருக்காங்க. இங்க வந்து பிஜேபி தரப்பும் வாதாடி இருக்கு, ஆம் ஆத்மி தரப்பும் வாதாடி இருக்கு. பிஜேபி தரப்புக்கு மட்டுமல்ல, அந்த தேர்தல் அதிகாரி தண்டனைக்குரிய கிரிமினல் குற்றவாளி அறிவிக்கப்பட்ட அவருக்கு ஆதரவாக முன்னாள் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அவர் ஆஜரானார் சார். he was standing by his side. இல்ல, ஒரே செய்தியை சொல்லிடுறாங்க. இரு தரப்பெல்லாம் கேட்காம கேட்டுட்டு தான் தீர்ப்பு சொல்லிருக்காங்க. பாண்டியம்மாள் வழக்கு இல்ல சார், இந்த கேஸ்க்கு வாங்க சார். பாண்டியம்மாள் கேஸ் விடுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கேஸ்ல 2 தரப்பையும் கேட்டிருக்காங்க. நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்கிறேன். செத்து போனவங்க வந்தாங்கல்லங்க. இல்ல இப்ப இதே கோர்ட் தான். இதுல என்ன சார் சொல்ல வர்றீங்க? சண்டிகருக்கு வாங்க சார். குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்று சொல்லி முடியாது. நீதிமன்றத்தில் இது மாதிரி மெக்கானிக்கலா சில தவறுகள் அவர்களை அறியாமல் நடக்கும் என்பதை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நம்முடைய ஜஸ்டிஸ் வந்து கேடி தாமஸ் சொல்லி இருக்கிறாரு. இயேசுநாதர் உத்தமர். ஆனால் கூடியிருக்கிற கூட்டத்தினுடைய குரலுக்கு அஞ்சி அவருக்கு தண்டனை செய்கிறேன் என்று அவரே தாங்கள் சொன்னா கூட நீங்க இல்லன்னு சொல்வீங்க போல இருக்கு. நாம் தொடர்ந்து பேசலாம். சிந்தனை செல்வன் சார், நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? நான் என்ன சொல்றேன், இதே நீதிமன்றம் தான் கொலை குற்றவாளியின் தீர்ப்பளிச்சது. அவன் தண்டனையில இருக்கான், பாண்டியம்மாள் உயிரோட வருது. யாரு செத்து போனான்னு சொன்னாவோ அந்த அம்மா கோர்ட்டுக்கு வந்து செத்து போன ஜனநாயகத்துக்கு உயிர் கொடுத்திருக்காங்க சார். பாண்டியம்மாள் வந்து உயிரோட வந்தது மாதிரி சண்டிகர்ல ஒரு ஜனநாயகத்தை படுகொலை பண்ணாங்க. தீர்ப்புக்கு பிறகு அந்த ஜனநாயகத்தை உயிரோட எழுந்து நடமாடி வந்திருக்கு. நாம் தொடர்ந்து பேசலாம். இல்ல ஏற்கனவே சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லயும் வந்து அங்க என்ன திருமுழு நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து மிக வெளிப்படையாக வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா வந்தது. இப்போ ஒரு இந்திய சமூகத்தினுடைய பொது உளவியலில் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா இருந்தது. ஆனால் யார் இதை வந்து சரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. பொதுவாக வந்து தமிழ்நாட்டினுடைய மரபாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் இந்திய அளவிலையும் கூட தன்னுடைய கட்சிக்காரர்களை தப்பு செஞ்சால் கூட அதை வந்து ஒன்று கண்டுக்காமல் விட்டுறது அல்லது வந்து தப்பையே சுட்டி காட்டுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஆனால் அந்த தவறை வந்து கொண்டாடி அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய வழிமுறை அப்படின்னு வந்து வழிமொழிந்தது தான் பாஜகவினுடைய அணுகுமுறையாக இந்த விஷயத்தில் வந்து இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து கடைசியாக எதோ வந்து யார் அதில் தலையிட்டிருக்காங்கன்னா, அரசமைப்பு சாசனம் தான் இந்த பிரச்சனைக்குள்ளார தலையிட்டிருக்கு த்ரூ சுப்ரீம் கோர்ட். இப்போ நீங்கள் வந்து இப்போ பாஜக எப்பயுமே அரசமைப்பு சாசனத்துக்கு எதிராகவே தன்னுடைய கோணத்தை வச்சுருக்கிறத இப்போ நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளலாம். ஏன் வந்து பண்ணுது அப்படின்னு. இப்போ இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிந்த சமூக ஊடகங்கள் அப்படியே அவ்வளவு அப்பட்டமாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் அதை வந்து அந்த மிகப்பெரிய தவறை, ஜனநாயக படுகொலையை, அதையே வந்து அதுதான் எங்களுடைய வடிவம், அதுதான் எங்களுடைய ஆட்சி முறை, அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு அப்படின்னு கொண்டாடி தீர்க்கிற பாஜகவினுடைய இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இந்த அணுகுமுறைக்கு முன்னாடி இந்திய ஜனநாயகம் வந்து அப்படியே உறைந்து போய் நின்ற நிலையில் உச்சநீதிமன்றம் அரசமைப்பு சாசனத்தினுடைய துணையோடு இதில் தலையிட முடியுது. அதனால தான் பாஜக வந்து தொடர்ந்து
அரசமைப்பு சாசனத்தை மாற்றணும், அப்படிங்கிற விஷயம் ஏன் வந்து இவங்க இந்தியாங்கிற பேரை பாரதன்னு மாற்றணும், அரசமைப்பு சாசனத்தை மாற்றணும், இந்தியா அப்படிங்கிற பேரில் இருக்கிற எல்லாத்தையுமே மாற்றி குற்றவியல் சட்டங்களை கூட வந்து பாரதன்னு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ முழுக்க முழுக்க ஒரு வரலாற்றை புராணங்களின் மூலமாக பதிலீடு செய்கிற அந்த முயற்சியும், அவர் நண்பரே சொன்னது மாதிரி வந்து 14 ஆண்டு காலம் அந்த சிறை வாழ்க்கையில் வந்து ஒரு கடந்து வெளியே வந்த பிறகு கடைசியாக சீதைக்கு வந்து அளித்த பரிசு வந்து தீக்குளிப்பு தான் அப்படிங்கிறது. அது வந்து அந்த தீக்குளிப்பின் மூலமாக சீதையனுடைய கற்பு நிரூபிக்கப்பட்டதோ இல்லையோ ராவணனுடைய நேர்மை வந்து நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் தமிழ் மக்களுடைய. சண்டிகருக்கு வந்துருவோம். ஆமாம், என்னன்னா இது இவ்வளவு மோசமான அறம் இழந்த மிக அப்பட்டமான பட்டப்பகலில் நடந்த ஒரு ஜனநாயக படுகொலையை பாஜக கொண்டாடி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இதுதான் ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய அணுகுமுறை. எதிர்வரும் தேர்தலில் பாஜக பெரும் அச்சத்தை அது சந்தித்திருக்கிறது. நேர்மறையான அணுகுமுறைகளால் ஒருபோதும் வெற்றியை அவர்களால் பெற முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு பாஜக வந்திருக்குது. இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்க போறாங்க, இந்த சூழலை பயன்படுத்திக்க போறாங்கிறது இன்னொரு விவாதம். வேற ஒரு ஏரியா. பாஜக வந்து தன்னுடைய நம்பிக்கை முற்று முழுவதுமாக, தன்னுடைய வெற்றி தொடர்பான நம்பிக்கை முற்று முழுவதுமாக அது இழந்திருக்கு. இந்திய மக்களுக்கு தாங்கள் துரோகம் செய்திருக்கிறோம், இந்திய மக்களை ஏமாற்றிருக்கிறோம், அது மெல்ல அம்பலப்பட தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த பதட்டமும் அச்சமும் தான் ஒரு சண்டிகர்ங்கிறது நீங்கள் வந்து ஹரியானா போன்ற ரொம்ப ஹார்ட்கோர் இந்துத்துவா செக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை வந்து அவங்களால சகித்து கொள்ளவே முடியல. அந்த இடத்துல வந்து பாஜக வந்து தோற்று போவது அப்படி ஒரு யூனியன் பிரதேசம், ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் மாதிரி தான் அது. ஒரு தேசத்தை ஆள்ற ஒரு கட்சிக்கு அது ஒரு யூனியன் பிரதேசம், நேரடியாக மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசம். அதில் வந்து ஒரு ஆளுநர் அல்லது வந்து இப்போ எப்படி இங்கே நம்ம ஆளுநர்னா என்ன, இங்கே ஆளுநர் அப்படிங்கிறது வந்து மரியாதைக்குரிய ஆர்.என். ரவின்னு சொல்ல முடியாது, பாஜகவினுடைய நேரடி முகமாக வந்து இருக்கு. இப்போ அப்படி ஒரு ஆளுநருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் இந்த தவறு நடந்திருக்கலாம். 100 விழுக்காடு இதுக்கு வந்து பாஜக தான் பொறுப்பு. அது ஒரு தவறல்ல, இதுதான் பாஜகவினுடைய ஒட்டுமொத்த நடைமுறை. கடந்த காலங்களிலும் இதுதான் அந்த நடைமுறை. இன்னைக்கு வந்து அந்த கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய எல்லா விதமான பிம்பங்களும் உடைந்து சிதைந்து ஜனநாயகத்துக்கு முன்னாடி வந்து பாஜக வந்து ஒரு அம்பலப்பட்டு நிற்கிறது, அச்சத்தில் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் தான் சண்டிகாரில் நடந்திருக்கிற விஷயம். இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போ வந்து பிஜேபிக்கு எடுத்த உடனே வெற்றி வரல. அவங்க 80-84 2 எம்பி வாஜ்பாய் அண்ட் அத்வானி. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் இருக்கிற பார்ட்டியாக தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரல இருந்தது. வாஜ்பாயே வந்து ஃபஸ்ட் அமங் ஈக்குவல். ஒரு அத்வானி இருப்பார், முரளி மனோகர் ஜோஷி இருப்பார், ஜஸ்வந்த் சிங் இருப்பார், யஸ்வந்த் சின்ஹா இருப்பார், பெரிய தலைவர்கள் இப்போ ஜனா கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து ஸ்தாபன தலைவர்கள் பல பேர் அதில் இருப்பாங்க. அப்போல்லாம் அவங்களால காத்திருக்க முடிஞ்சது. 2 தான் அப்படின்னா மக்கள் நம்மளுக்கு இந்த 2 தான் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அடுத்த தேர்தலில் அவர்லையும் காத்திருப்போம்னாங்க. அதுக்கு அடுத்து வந்தாங்க 96 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க. 13 நாள் தான் ஆட்சியில் இருக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு 2 வருஷம் எதிர்க்கட்சியில் உட்காந்துருந்தாங்க. 13-14 கட்சி சேர்ந்து ஆட்சி செய்தாங்க. தங்களுக்கு மெஜாரிட்டி வரட்டும் அப்படின்னு சொல்லி தோல்வியை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் பிஜேபிக்கு ஒரு காலத்தில் இருந்தது. ஜனநாயகத்தில் ஒரு கட்சிக்கு முக்கியம் வந்து வெற்றியை எப்படி ஏற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி தோல்வியை மக்கள் கொடுத்தா மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். தோல்வியை மக்கள் கொடுத்தாலும் நான் வந்து எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்து குறுக்கு வழியில் மத்திய பிரதேசம்னாலும் சரி, கோவானாலும் சரி, கர்நாடகானாலும் சரி, அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கி எந்த மாநிலத்தில்னாலும் மக்கள் தீர்ப்பை மதிக்க மாட்டோம், தோத்துட்டாலும் கவுன்சிலரை விலைக்கு வாங்குவோம், எம்எல்ஏ விலைக்கு வாங்குவோம், தில்லுமுள்ளு செய்தாவது பண்ணுவோன்னு சொல்கிற இந்த அணுகுமுறைன்றது டெமோக்ரஸிக்கு பேசிக்காகவே ப்ராப்ளம் தானே. நாம் ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்த்துக்கிடணும். உலகம் முழுக்க இந்த ஃபாசிசம்ங்கிற சொல் இருக்கு பாருங்கள். இந்த ஃபாசிசம்ங்கிறது எப்பொழுதுமே வந்து ஒரு பெரிய இராணுவ புரட்சி மூலிமா வரல. இப்போ ஜெர்மனியில் வந்து எமர்ஜான ஃபாசிசம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிற இதே தேர்தல் முறையை பின்பற்றி தான் வந்து ஹிட்லர் வந்தார், ஆட்சிக்கு வந்தார். அவர் வந்து இன்னும் எலக்ட்ரல் சிஸ்டம், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அதே எலக்ட்ரல் சிஸ்டம் முன்னாடி தான் வந்தாங்க. இப்போ ஒரு ஃபாசிசத்தினுடைய வந்து ஒரு உச்சபட்ச முகமாக வந்து மோடி வந்து இன்னைக்கு எமர்ஜாகி நிற்கிறார். மோடிக்கு முன் மோடிக்கு பின். மோடிக்கு முன்னாடி இருந்தது அவங்களுடைய கொள்கை இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது வந்து கொள்கை இல்லை, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. காத்திருக்கிற வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து இன்னைக்கு வெளிப்படுவது தான் அவங்களுடைய உண்மையான கொள்கை. காத்திருந்ததோ
தோல்விகளை ஏற்றுக்கொண்டதோ அது அவர்களுடைய செயல் உத்தியே தவிர அது அவர்களின் கொள்கை அல்ல. அவர்களின் கொள்கை என்பது 1992 பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகும் 2002 குஜராத் கலவரத்துக்கு பிறகு வன்முறைக்கு பிறகும் தான் வந்து அவங்க வந்து தங்களை வந்து வலிமைப்படுத்திக்கிட்டாங்க, நிலைநிறுத்துறாங்க. அண்ணல் காந்தியடிகளுடைய கொடூரமான அந்த படுகொலைக்கு பிறகுதான் பாபர் மசூதியில் கொண்டு போய் வந்து இவங்க கொண்டு போய் ராமனுடைய அடையாளங்களை வைக்கிறது அப்படிங்கிறது தொடங்குது. ஒரு தடை செய்யப்பட்ட இடத்திலிருந்து தொடங்கி மெல்ல மெல்ல அதுவரை காத்து தடை செய்யப்பட்டாங்க. அப்ப அமைதியா இருந்தாங்க. ஒரு நிமிஷம். ஒரு கட்டத்துல காந்தியனுடைய படுகொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டுச்சு. அப்ப வந்து கட்டுப்பட்டாங்கன்னு அர்த்தமா? அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. மோடிக்கு முன்னாடி அவங்க காத்திருந்தது அவங்களுடைய செயல் தந்திரமே தவிர அது அவர்களின் கொள்கை இல்லை. இன்னைக்கு அவங்க வெளிப்படுத்துகிற ஜனநாயக இந்த விரோத செயல்பாடுகள் தான் உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டி இருக்கிற இந்த அநியாயம் தான் பாஜகவினுடைய கொள்கை. அதுதான் செயல் திட்டம், அதுதான் வடிவம். ஒரு நிமிஷம். புரட்சி கவிதாசன் குறுக்கிட்டீங்க சார். நான் சொல்லிடுறேங்க ஒரு குறுக்கீடு. அதாவது ஹலோ சார், சொல்லுங்க சார், கேட்குது, சொல்லுங்க. அதாவது பாஜக, அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்கிற பெயர் மாற்றம் பெற்ற பிறகுதான் இந்த இரண்டிலிருந்து ஆரம்பம் அப்படின்னு. நாங்கள் ஜனசங்க காலத்திலிருந்து, அதுக்கு முன்னாடி ஜனதா கட்சியில் ஜனசங்கம், அதற்கு முன்பு இந்து மகாசபா நம்ம சியாம பிரசாத் முகர்ஜி வச்சிருந்ததுலேருந்து ஏகப்பட்ட எம்பிக்கள் வச்சிருந்த கட்சி. அதனால பாரதிய ஜனதா கட்சி வெற்றியின் நான் சொல்ல வந்த பாயிண்ட் அது இல்ல சார். 2 சீட்டோ 40 சீட்டோ 100 சீட்டோ மக்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அதுதான் தீர்ப்புன்னா, மக்கள் வந்து நம்மள எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார சொல்றாங்கன்னா அந்த தீர்ப்புக்கு தலை வணங்குறது. குறுக்கு வழியில ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். வாஜ்பாய் எதிர்க்கட்சி வரிசையில் தான் உட்கார்ந்தார், இந்திரா காந்திக்கு எதிராக உட்கார்ந்தாரு, நேரு காலத்துல இருந்திருக்காரு. இவங்க வந்து அண்ணல் காந்தியடிகளையும் மரியாதையா அவங்க அடையாளப்படுத்தினாங்க, தேசத்தந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க தன்னுடைய முழு பலத்துக்கு வந்த பிறகு காந்தியடிகளை கொண்டாடியது அவங்களுடைய கொள்கை கிடையாது, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. சரி, குபேந்திரனுடைய கோணத்தை கேட்கலாம், ஒரு பத்திரிகையாளர் பார்வையை கேட்கலாம். குபேந்திரன், உங்க பார்வை. காக்கன்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு பாட்டு வரும் சார். சினிமாவில் ஆரம்பிக்கிறீங்க. ஒன்றா இரண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒன்றா இரண்டா பாஜகவினுடைய ஆசைகள், தகிடுதத்தங்கள், ராஜதந்திரங்கள், இன்ன பிற என்ன ஒன்றா பேர் வச்சுங்க, தில்லுமுழுக்கள், இதெல்லாம் சொல்ல ஒரு நாள் போதுமா? போதாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். நீங்கள் இவர் காருக்கு குறுக்கிடுவேன், ரொம்ப நேரம் பேசினா இல்லை பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நேரம் குறுக்கிட மட்டும் ரொம்ப சின்னதாக சொல்லிடுறேன். சண்டிகர் மேயர் தில்லுமுழு கொடுத்து மல்லிகார்ஜுன கார்கே சொல்ல, கேவலமான தேர்தல் சூழ்ச்சியில் ஈடுபட்ட எதேச்சாதிகார பாஜகவிடமிருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றியுள்ளது உச்சநீதிமன்றம். சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்த அதிகார தில்லுமுழு ஜனநாயகத்தை நசுக்க மோடி ஷாவின் வஞ்சகமான சதியின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. இது சிறிய பகுதி தான் இந்த வார்த்தை. அவருக்கு அழகாக சொல்லியிருக்கார். நான் அதுக்காக காங்கிரஸ் கட்சிக்கு வக்காலத்து வாங்கல, காங்கிரஸும் தவறு செய்திருக்கார். அவர் பாரதிய ஜனதா நண்பர் சொன்ன மாதிரி காங்கிரஸும் அந்த காலத்தில் தவறு செய்திருக்கார். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதாவது மக்கள் பிரதிநிதிகளை விலைக்கு வாங்கி ஆட்சியை கைப்பற்றுவது பாஜகவுடைய நம்ம சமீப கால வரலாறுகளை பார்த்துருக்குறோம். ஆனால் அதிகாரிகளையும் பயன்படுத்தி சில தில்லுமுழுகளை செய்திருப்பது நமக்கு பல காலத்தில் தெரிந்திருக்கிறது. அதாவது இப்போ சமீபத்தில் 2023 கர்நாடகாவில் ஒரு தேர்தல் நடக்குது. போலிங் ஸ்டாப்ட் இன் பூத் 178 சம்மனூர் வில்லேஜ். இன் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இஸ் ப்ராம்ப்டிங் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் டு ஓட் ஃபார் பிஜேபி. ஒரு அதிகாரியை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கேஸு நடந்திருக்கு. ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து. நீங்கள் சொன்னீங்களே சண்டிகர் சாதாரணதுன்னு, சாதாரணது கூட இல்லை, அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. சரி, இதே மாதிரி குஜராத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது கேஸில். யாருக்கு? மோடிக்கு எதிராக. அந்த கேஸில் அந்த அதிகாரியை பேட்டி கொடுத்துருக்காரு. யார்? சஞ்சய் பத்னு ஒரு அதிகாரி பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன வந்து மோடிக்கு அகைன்ஸ்டாக பேசக்கூடாதுன்னு அமித்ஷா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதிகாரிகளை பயன்படுத்தி எந்த எல்லைக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் பயன்படுத்துகிறார்கள், சண்டிகரில் ஒரு சாதாரண மேயர் தேர்தலும் பயன்படுத்துகிறார்கள். இது இன்றல்ல நேற்றல்ல, காலங்காலமாக. நான் இன்னும் சுருக்கமாக சொல்லிடுறேன். 2016 அருணாச்சலத்தில் வந்து மொத்த தொகுதி 60, 42 தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி பிடித்தது. பாஜக வெறும் 11 தொகுதி. அங்கே அந்த முதலமைச்சர் நபம் துகிக்கு எதிராக காங்கிரஸில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவை தூண்டி, அந்த பேர் வந்து கலிகோப்புல், அவர் 21 எம்எல்ஏவை தூண்ட வச்சு கலகம் பண்ணுறாங்க. சரி, கலகம் பண்ணதோடு கூட அந்த கவர்னரை வச்சு அவரை தூக்கி அவர் வந்து நம்பிக்கை கோர்றாங்க. அவர் ஏற்றுக்கல, நபம் தூக்கி ஏற்றுக்கல. அந்த நகம் தூக்கி விட்டு கலிகோப்புல்லை வச்சு ஆட்சி அமைக்க வைக்கிறாங்க.
உடனே அப்போ யார் காங்கிரஸோடைய ஜனாதிபதியாக, காங்கிரஸ் கட்சியின் ஜனாதிபதி தான் பிரணாப் முகர்ஜி. அவரே குடியரசு ஆட்சியை வந்து அமல்படுத்தி திடீர்னு தளர்த்திக்கிறார். ஆனால் அந்த கலிபுல் வந்து இருந்த நேரம் பார்த்து திடீர்னு திரும்ப வந்து நபிக்குமே வந்துடுறார். இந்த பிரச்சனையில் யார் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறது தெரியுங்களா? இந்த பாஜக ஆதரிக்கப்பட்ட கலிகோ புல் தூக்கு போட்டு செத்து போயிட்டார். யார்? இது பாஜக நம்பி போனது. இது அருணாச்சல பிரதேசம் வரலாறு. சரி, மணிப்பூர் 2017 மணிப்பூரில் 60 தொகுதியில் 28 இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ். பாஜக 21 இடங்களை தான் பெற்றது. ஆனால் கூட்டணி கட்சிகள்லாம் வைத்துக்கொண்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நாகா மக்கள் முன்னணி, தேசிய மக்கள் கட்சி, சுயேட்சை, லோக் ஜனசக்தி இதையெல்லாம் வச்சு யார் கிளைம் பண்ணி யார் கவர்னர் கூப்பிட்டாரு 2017? காங்கிரஸ் கூப்பிடல. ஃபர்ஸ்ட் கட்சி யார் பெரும்பான்மை அவங்கள கூப்பிடணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூடாம டைரக்டா பிஜேபி கூப்பிடுறாங்க. இது மணிப்பூர் வரலாறு. கோவாவில் 2017 சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் 17 இடங்களில் காங்கிரஸ் வென்றது. 13 இடங்களில் வென்ற பாஜகவை தான் ஆட்சி அளிக்க கூப்பிட்டார்கள். அங்கே இருக்கிற சுயேட்சையெல்லாம் அழைத்து வைத்துக்கொண்டு பாஜக ஆட்சி அமைத்தது. அடுத்து மேகாலயா 2018 இங்கே 21 இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ், மொத்தம் 60. இங்கே தேசிய மக்கள் கட்சி 19, பாஜக வெற்றி பெற்றது 2, வெறும் 2. இந்த தேசிய மக்கள் கட்சியை உள்ள கையில் வைத்துக்கொண்டு பாஜக ஆட்சி தந்திரமாக பிடித்தது. இது மேகாலயா 2018. சிக்கிமில் 2019 32 இடங்களில் 17 இடங்களை சிக்கிம் கிராந்தாரி மோர்ச்சாவும் 15 இடங்களை சிக்கிம் ஜனநாயக முன்னணி வென்றெடுத்தன. பாஜகவால் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியவில்லை. என்னது? ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாத பாஜக இந்த 2 கட்சிகளை வளைச்சி ஆட்சியை பிடித்தது. இது வரலாறு. 2020 மத்திய பிரதேசத்தில் 2018 114 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆட்சி அமைக்க கோருகிறது. சரி, கொடுத்தாச்சு. 109 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக என்ன பண்ணு தெரியுங்களா? 3 மாதத்தில் கமல்நாத் முதலமைச்சர் கட்சியிலேருந்து அவரை நீக்கிட்டு ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளே கூப்பிட்டு வச்சு கலகம் பண்ணி ஆட்சி கைப்பற்றியது. இதுதாங்க வரலாறு. மக்கள் பிரதிநிதிகளை வைத்துக்கொண்டு, அதிகாரிகளை வைத்துக்கொண்டு பாஜக செய்து 1 2 நிறைய இருக்குது. பாண்டிச்சேரி கூட சமீபத்தில் பேசலாம், என்ன பண்ணாங்கன்னு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த மேயராக இருக்கட்டும், இதுவாக நீங்கள் சொன்னீங்களே, தோல்விக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும், வெற்றிக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல்ன்றதே அதானாங்க. மக்கள் ஓட்டு போட்டா ஆட்சியில் உட்காரணும், மக்கள் வேணாம்னா எதிர்கட்சி வரிசையில் உட்காரணும், அவ்வளவுதானே. 5 வருஷம் தானே, அதான் பொது சேவைக்கு தானே வர்றாங்க. அந்த மாதிரி எண்ணமோ திட்டமோ மோடி வசம் கிடையாது. நீங்க இப்ப திரும்ப என்ன சொல்றாங்க பாருங்க, திரும்ப அவர்கள் சொல்லுவதெல்லாம் நடக்கிறது. எப்படி நடக்குது யாருக்கும் தெரியாது. அதுதான் தில்லுமுள்ளுன்னு நீங்க தலைப்பு வச்சிருக்கீங்க. நாங்க வந்து இவ்வளவு இடம் ஜெயிப்போம், ஆனா எப்படி ஜெயிக்கிறாங்க தெரியல. இதெல்லாம் எப்படி நாங்க தில்லுமுள்ளுன்னு சொல்ல, உச்சநீதிமன்றம் தில்லுமுள்ளுன்னு சொன்னதான் நாங்க சொல்றோம். உச்சநீதிமன்றம் ஒரு தில்லுமுள்ளு தானே உச்சநீதிமன்றம் கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப இத்தனை மாநிலங்களில் நடந்த கூத்தெல்லாம் யாரு, எந்த நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கு? இத்தனை மாநிலங்கள் மோசம் நடந்திருக்கு. ஏதாவது கூப்பிட்டு கண்டிச்சிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்காங்களா? எந்த இவர் கேட்கிறாரு சார், ஆட்சி கவுண்ட் விஷயத்துல பிஜேபி சொல்றது ஆட்சி அமைத்ததே உங்க தில்லுமுள்ளுல தான். இல்ல அவர் சொல்ற பிஜேபி வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிற கருத்து என்னன்னு சொன்னா, நாங்க வந்து மெஜாரிட்டிலனா கூட ஆட்சி அமைச்சிருவோம் சார் கோவால, கர்நாடகால. ஏன்னா மற்ற எம்எல்ஏக்கள் எங்களை நோக்கி வர்றாங்க, நாங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வர்றாங்க, அவங்க விரும்பி வந்து சேர்ந்தா அதுக்கு நீங்க ஏன் பிஜேபியை குறை சொல்றீங்க? அதாவது இப்போ ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா, நீங்க எந்த கட்சி கொண்டா ஓட்டு போட்டுங்க, ஐக்கிய ஜனதாதளுக்கு ஓட்டு போடுங்க, லல்லு பிரசாத் கட்சி ஓட்டு போடுங்க, சிவசேனாக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுங்க, எந்த கட்சி கொண்டா ஓட்டு போடுங்க, அவங்க எங்க எம்எல்ஏ. ஆனா ஆட்சி பிஜேபி அமைக்கும் இல்ல, அவங்க எங்க எம்எல்ஏ. அதான் பாஜக கொள்கையா? எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சி அமைப்பது கொள்கையா? ஏன்னா நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் மெஜாரிட்டி வந்து நீங்கள் ஆட்சி பிடித்து அதன் மக்கள்லாம் வந்து ஈர்த்து பரவாயில்ல நல்ல ஆட்சி புரிகிறார்கள் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளாம் அந்த உங்கள் கட்சிக்கு மாறினா பரவாயில்ல. நீங்கள் ஆட்சி அமைக்கும் போதே ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறீங்களா? என்ன நோக்கம், என்ன திட்டம்? நீங்கள் விலைக்கு வாங்கியே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது தான் விரும்பி வர்றாங்க சார். விலைக்கு வாங்கினாங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்களா விரும்பி வர்றாங்க. யாரு? அந்த காங்கிரஸ் எம்எல்ஏவோ சுயேட்சை எம்எல்ஏவோ சின்ன சின்ன கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களோ அவங்களா விரும்பி வர்றாங்க சார். 40 ஆண்டுகளாக உங்களை தூக்கி சுமந்த கட்சி, மண்ணின் மைந்தர்கள் என்று போர்க்கொடி தூக்கிய கட்சி சிவசேனா. அந்த சிவசேனா எப்படி பேசுற உத்தவ் தாக்கரே 10 நாளைக்கு முன்னாடி, உங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? சரி, நீங்க உங்க ஆட்சி காலத்தில் வழக்கு போட்டு இடி வழக்கில் இருக்கிறவங்க ஜெயிலில் தானே இருக்கணும். உங்க ஆட்சி காலத்தில், இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ப. சிதம்பரம் வழக்கு போட்டார் ஜெயலலிதா மீது. வாஜ்பாய் வாபஸ் வாங்கல, வாஜ்பாய் ஆதரவு கொடுத்தாங்க. இந்த அம்மா என்ன சொன்னாங்க, எம்எல்ஏ கேஸில் வித்ட்ரா பண்ண முடியாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு போனாங்க. அது வாஜ்பாய் எங்க நாங்கள் போடல, காங்கிரஸ் போட்ட கேஸ் தானே வாபஸ் வாங்கியிருக்கல வாஜ்பாய்.
வாஜ்பாய் ஒரு நல்ல தலைவர் பாஜகவில். ஆனால் பாஜக ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் நீங்கள் இடி கேஸ் போட்டு, உங்கள் ஆட்சியில் சிபிஐ கேஸ் போட்டு, அஜித் பவாரை துணை முதல்வர், காங்கிரஸ் இருந்த இமாம் பிஸ்வாத் வந்து அசாம் முதல்வர். அப்போ என்ன அர்த்தம்? முந்தா நாள் சேர்ந்த காங்கிரஸ் உடைய அசோக் சவான் மேலேயும் கேஸ் இருக்கு. அதே இடி கேஸ் இருக்கு வீட்டு வசதி துறையில். அவர் வழக்கு போட்டு அவர் எம்பி ஆக்கி கொடுத்துருக்கீங்களா? கட்சியில் சேர்த்துருக்கீங்களா? எம்பி ஆக்க போறீங்களா நீங்க? அப்போ என்ன நோக்கம்? விலைக்கு வாங்குவது அல்லது மிரட்டுவது. இது ரெண்டு தவிர வேற ஏதாவது இருக்குமா? அதிகாரத்தை கைப்பற்ற எந்த எல்லைக்கும் போவாங்கன்றீங்க. ரெண்டு தான். ஒன்னு பணம் இல்லதான் மிரட்டல். சரி, இந்த தீர்ப்பு ஒரு தேர்தல் பத்திர கேஸுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இது. தேர்தல் பத்திரமும் தேர்தல் ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்தியாவில் ஜனநாயகம், தேர்தல் நடக்கிற முறை, வாக்காளருடைய உரிமை, தகவல் அறிகிற உரிமை, எந்த கோணத்தில் எடுத்தாலும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு அது முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டும் முக்கியமான ஒன்று. இது அடுத்தடுத்த செட்பேக்குன்னு பார்க்குறீங்களா, அல்லது ஜுடிஷியரி வந்து அசர்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு அது ஒரு சைனாக பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீதிமன்ற தீர்ப்பு வந்து இது உண்மையில் இந்த தீர்ப்பு வரவேற்க தேர்தல் பத்திரம் குறித்து என்னுடைய வேறு பார்வை. அதை நாங்கள் சொல்ல விரும்பலை, அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் அங்கே இருக்கிற அதிகாரிக்கு காங்கிரஸ் வந்தார்னா, ஆம் ஆத்மி வந்தார்னா, பாஜக வந்தார்னா, அவர் பின்னணியில் இருந்தது யார்? அந்த தேர்தல் அதிகாரி செஞ்ச சொன்னது யார்? அந்த ஸ்டேட்மெண்ட், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்கன்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கி பாஜகவை நீங்கள் வந்து கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி பிடிங்க. சுப்ரீம் கோர்ட்டு இதுதான் முதல் வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இந்த முறை இந்த தவறு செய்யவிட்டால் நீங்கள் வந்து இந்த பின்னணியில் இருப்பது யார் என்று கண்டுபிடித்து அவரோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பின்னாடி இருந்து இயக்குவது யார்? நீங்கள் சொன்னீங்களே தேர்தல் நடந்து முடிஞ்சு நட்ட என் வாழ் சொன்னார்னு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் கண்டிக்க முடியாது, இதை மாற்ற முடியாது, இது தீர்ப்பை யாரும் மாற்ற முடியாதுன்ற நம்பிக்கையில் தான் நட்டா வாழ்த்து சொல்லியிருக்கார். பொதுவாக அப்பாவு கேஸில் தீர்ப்பு இன்னும் வரல. பொதுவாக எலெக்ஷன் கேஸில் வந்து தீர்ப்புன்றது வந்து 3 கோர்ட்டை தாண்டி அந்த தீர்ப்பு ரிவர்ஸ் ஆகி அன்னைக்கு தேதிக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி நீங்கள் வெற்றி பெற்றவர் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா அதற்கு பிறகு அந்த தேர்தல் செல்லாதுன்னு வாங்கி உச்சநீதிமன்றம் வரையிலும் போய் அதுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடந்து மீண்டும் அவரே தேர்ந்தெடுக்கப்படுறதுன்றதுலாம் அரிதினும் அரிதா, இதுவரை நடக்காத காரியம். இல்லை, இந்த வழக்கில் வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்களே, இந்த வழக்கில் ஹைகோர்ட்டு போய் தள்ளுபடியான பிறகு சுப்ரீம் கோர்ட் போனாங்க. டைரக்டாக ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் போடல. இல்லை ஹைகோர்ட்லேயும் பெட்டிஷன் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் போட்டாங்க. பொதுவாக எம்பி எம்எல்ஏனா எலெக்ஷன் பெட்டிஷன் தான் ஃபைல் பண்ணணும். இங்கே ஹைகோர்ட்டில் போட்டு ரெட் பெட்டிஷன் தான் போட்டாங்க. ஆனால் தள்ளுபடி பண்ணாங்க. தள்ளுபடிங்க இவங்களா பெட்டிஷன் விட்ரா பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரெக்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஆம் ஆத்மி கட்சி அந்த பெட்டிஷன் விட்ரா பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க. நம்மளோட வலதுசாரி பார்வையாளர் விமர்சகர் திரு ரவிசங்கர் இருக்கார், அவரோட கோணத்தை கேட்கலாம். சார், உங்கள் கோணம் சார். சார், இந்த இதில் வந்து முன்னாடியே இப்போ எல்லாருமே பேசியிருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி வந்து எந்த ஒரு எலெக்ஷனில் இருந்தாலும் அந்த எலெக்ஷனில் தோர்த்தாச்சு அப்படின்னா அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை இன்சிஸ்ட் பண்ணி, அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம இன்றைக்கி போகிற டிபேட்டில் இல்லை, பட் முன்னாடியே வந்து இவங்க எல்லோரும் பேசினதுனால அந்த டாப்பிக்கை டச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மேயர் எலெக்ஷனுக்கு நான் வரலான்னு நினைக்கிறேன், இஃப் யூ பர்மிட் மீ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனில் தோற்றதுக்கப்புறம் பிஜேபி வந்து இந்த மாதிரி மற்ற பார்ட்டிஸை இன்ஸ்டிகேட் பண்ணி அதிலிருந்து எம்எல்ஏஸ் இந்த வழிக்கு கொண்டு வருது, ஆர் எம்பிஸை கொண்டு வருது அப்படிங்கிறாங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே இந்த மாதிரி இருக்க ஆரம்பத்துலேருந்து. அதனால்தான் இந்த டிஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் ஆக்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் பழையதெல்லாம் நான் பேச விரும்பலை, ஏன்னா அந்த மாதிரி பேசுகிறேன்னு வச்சுங்க என்ன ஆகுன்னு தெரியுமா? யூ ஆர் என்கேஜிங் இன் வாட்டர் போட்ரி அப்படிம்பாங்க. ஸோ ஐ டு நாட் வாண்ட் டு என்கேஜ் இன் வாட்டர் போட்ரி. சரி, இப்போ ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ 2019 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் பொழுது ஆரம்பத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி அப்படின்னா சிவசேனா அண்டு பிஜேபி. சரி, சிவசேனானு பிஜேபி நிற்கும் பொழுது சிவசேனா ஒரு 40+ வந்தது. பிஜேபி சொல்ல வர பாயிண்ட் புரியுது, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். சொல்லுங்க. வாட்டர் பவுட்ரின்றது வந்து நீ தப்பு பண்ணலையா, நீ அதை பண்ணலையா அப்படின்னு சொல்றது. ஒரு எம்எல்ஏ கட்சி தாவறது, ஒரு கட்சியில ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போனா கட்சி தாவல், அதுவே குரூப்பா போய் சேர்ந்தாங்கன்னா கட்சி தாவல் இல்லை, தப்பிச்சிடலாம். இப்போ வந்து அதை கட்சியை உடைச்சி பண்றாங்க, அது ஒரு பார்ட். நீங்க சொல்றது வந்து ஒரு கட்சி சிவசேனையும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்து போட்டியிடுறாங்க. ஆமா,
எனக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சிவசேனை கேட்குது. பிஜேபி ஒப்புக்கல, எங்களுக்கு தான் அதிக நம்பர் இருக்குன்றாங்க. சரி, அவர் போய் இன்னொரு கட்சியோட கூட்டு வைக்கிறார். அது வைக்கலாமா? காங்கிரஸோடையும் அஜித் பவாரோடையும் சேர்ந்துட்டு ஒரு சார், கூட்டணி அது வச்சு ஒரு ஆட்சி என்னுடைய அமைக்கிறார். கொஸ்டினே அது அது வைக்கலாமா சார்? அரசியல்ல வந்து ஆ. பொலிட்டிக்கல் மொராலிட்டியை பத்தி நீங்க சொல்லலாமே தவிர ஒரு கூட்டணியில நின்று வெற்றி பெற்றுட்டு கூட்டணி மாறலாமே, நீ இன்னொரு கூட்டணியில போய் நிக்கலாமா அப்படின்னு கேட்கலாமே தவிர ஓகே. அது வந்து பெர்சே இல்லீகலா, கண்டிப்பா சார். Unconstitutional-ஆ? சார், இப்போ அதுல வந்து யாராவது பிஜேபியோட போகாம இந்த பக்கம் வாங்கன்னு யாராவது காசு கொடுத்தாங்கன்ற புகார் இருக்கா? ஒரு கட்சியோட பொலிட்டிக்கல் அதேதான் நான் அதுவும் கேட்கிறேன். ஒரு கட்சியை உடைச்சி ஒரு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதும் ஒண்ணா சார்? சார், கட்சியை உடைச்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினான்னு இப்போ மாதவராஜ் சிந்தியா கேஸ் மத்திய பிரதேசத்தில் மாதவராஜ் சிந்தியா விலைக்கு வாங்கினார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? மாதவராஜ் ஜோதிராதித்ய சிந்தியா, மாதவராஜ் சிந்தியா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு. இல்ல, அது 2019 அந்த இது சொல்றேன். சாரி, அவருடைய ஜோதிராதித்ய சிந்தியா அவர் மகன் சார். சாரி, ஜோதிராஜ் சிந்தியா 2018 எலெக்ஷன்ல காங்கிரஸ் டிக்கெட்ல இருந்து மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் சோன் வந்தாரா சார்? நான் கேட்கிறேன் சார். இப்ப வந்து நீங்க சொல்றீங்க ஜோதிராதித்ய சிந்தியா வந்து ஏன் போனாரு, ஹேமந்தா பிஸ்வா சர்மா ஏன் போனாரு, இப்ப மகாராஷ்டிராவே எடுத்துப்போம். நீங்க சொன்ன மகாராஷ்டிராவே எடுத்துட்டா அஜித் பவார் ஏன் போனாரு, ஏக்நாத் சிண்டே ஏன் போனாரு அப்படின்லாம் பார்த்தா அவங்களா விரும்பி போனாங்க அப்படின்றது ஒரு கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு யாருமே தூண்டலையா? அதுக்கு பின்னாடி பிஜேபி இல்லையா? அதுக்கு பிறகு பணபலம் இல்லையா? பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னா இந்த மாதிரி மெஜாரிட்டி இல்லாத இடத்துல, பெரும்பான்மை இல்லாத இடத்துல அவங்களால வேறு கட்சியிலிருந்து சுயேட்சைகளை வந்து ஆதரவு வந்து அவங்களால வின்னோவர் பண்ண முடியுமா? ஆதாயம் இல்லாம ஒரு எம்எல்ஏ இன்னொருத்தர் ஆதரிப்பாரா? இந்த ஆதாயம் இல்லாம தூண்டி விடுறது, பணபலத்தை வச்சு தூண்டி விடலையா, இப்படி பண்ணலையாங்கிறது இந்த கொஸ்டின் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பொருந்தும். இன்னைக்கு பிஜேபி பண்றாங்க அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன் சார். இது வந்து ஒரு கட்சின்னு இல்ல, எந்த கட்சி ஒரு கட்சியை உடைச்சு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாலும் அது தப்பு. அது ஒரு கட்சிக்கு மட்டும் பொருத்தமானது இல்ல சார். இந்திய வரலாறுல நமக்கு ஒரு 75 வருஷ ஜனநாயக பாரம்பரியம் இருக்கு. 75 வருஷத்துல ஒட்டுமொத்தமா நடந்த கட்சி தாவல் எவ்வளவு, இந்த 10 வருஷத்துல கட்சி மாறின, அணி மாறின, பிஜேபிக்கு மாறின எம்எல்ஏக்கள் எவ்வளவு, அந்த ரேஷியோ போட்டு பாருங்க, எந்த கிராப் பெருசுன்னு தெரியும் சார். அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இப்ப இருந்தால், நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வரல, அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட பப்ளிக்லி அவேலபிள் சார், காமன் சென்ஸ்ல இருக்கிற ஒண்ணுதான். அடுத்த பாயிண்ட் சார். சரி, ஸோ இது வந்து எல்லா இதுலேயுமே இருக்கு. அதனால இந்த மாதிரி ஆயிடுத்து. அதனால பிஜேபியை வந்து குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து வேற மாதிரி. இது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவங்களை தேவைக்கேற்ப அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவரை யூஸ் பண்ணி இதை பண்ணுறாங்க. ரெண்டாவது பாயிண்ட், இப்போ மேயரல் எலெக்ஷனுக்கு வரலாம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தவறு நடந்திருக்கு. அவர் பிஜேபி நாமினேட்டட் கவுன்சிலர், அவர் பிஜேபி நாமினேட் பண்ணவர். அவர் இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு இல்லை இது தப்பாக இது பண்ணிடுத்து நான் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி டீஃபேஸ் பண்ணுறதுக்கு இவர் என்ன சொல்கிறார், ஏற்கனவே இது டீஃபேஸ் ஆயிருந்தது, அதை நான் மார்க் பண்ணேங்கிறார். உச்சநீதிமன்றம் ஒத்துக்கலை. கிளியர் கட்டா ஜட்ஜ்மென்ட் அவரோட வக்கீல்கிட்டயே அந்த 8 வாக்கு சீட்டையும் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் சொன்னதே வந்து அதை நான் 142 அப்படின்ற சிறப்பு அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ரேரா பயன்படுத்துற ஒண்ணு. நாங்க ஏன் பயன்படுத்தணும், ஒரு தேர்தலை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை பதவியில் அமர்த்துறதுக்கு சொல்றதே வந்துட்டு ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற முயற்சியை நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை டிஸ்பியூட்டே நான் பண்ணலை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் பார்த்துருக்காங்க, எல்லாம் எடுத்திருக்காங்க, வெரி குட். ஆனால் இந்த இடத்துல என்னுடைய கொஸ்டின், இவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறச்ச பிஜேபியை சேர்ந்தவர் நாமினேட் பண்ணியிருக்கார். அதனால் பிஜேபி தான் பண்ண வச்சுருக்காங்க, அவங்க தூண்டியிருக்காங்க. ஒரு மேயர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக பிஜேபி வந்து அந்த இவரை கவுன்சிலரை நாமினேட் பண்ணவரை நீ இந்த மாதிரி தப்பு பண்ணு, நாங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இதை நான் ஒத்துக்க மாட்டேன். தவறு சார். நான் கேட்குறேன் சார், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் புரியுது. அதாவது அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு. அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருந்த பிஜேபியினுடைய சிறுபான்மை அணியின் நிர்வாகி, நியமன கவுன்சிலர், கவர்னர், அந்த ஊர் லெப்டினன்ட் கவர்னரால் நியமிக்கப்பட்ட கவுன்சிலர் தப்பு பண்ணியிருக்கிறார். அதில் உங்களுக்கு டவுட் இல்லை.
ஆனா அது தப்பு அவர் பண்றது தன்னிச்சையாக உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு. 8 ஓட்டை அதனை எடுத்து 8 பேப்பரை உச்சநீதிமன்றம் எடுத்து சொல்லியாச்சு, அதை அவர் dispute கேக்குறாரு பண்ண சார், விரும்புறேன். சுப்ரீம் கோர்ட் சிபிஐ கேட்டாரு, திருடன மாதிரி ஏயா கேமராவை பார்த்த, சிசிடிவி கேமராவை ஏன் திருடன மாதிரி பாக்குற அப்படின்னு கேட்டார். ஃபியூஜிட்டிவ் மாதிரி பாக்குறியான்னு கேட்டார். கண்டிப்பா என்னோட கேட்டாங்க. கேள்வி, அதனால அந்த 8 பேலட் பேப்பரை எடுத்து திருத்தி ஒரு தீர்ப்பை திருத்துறதுன்றது வந்து தன்னிச்சையா அவரே பண்ணியிருப்பாரு. அவருக்கு பின்னாடி கட்சி இருக்காது, அவருக்கு பின்னாடி வேற பெரிய சக்திகள் யாரும் இருக்க மாட்டாங்க, இது எது வந்தாலும் அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் தன்னிச்சையா பண்ண முடிவுன்ற முடிவுக்கு மட்டும் நீங்க வர்றீங்க. அந்த மாதிரி வரல. இது வந்து உங்களுடைய அசம்ஷன். உங்களுடைய assumption எப்படின்னு கேக்குறேன் நான். இந்த ஒரு மேயர் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக பிஜேபி மெனக்கட்டு டாப் லெவல்ல இருந்து இந்த ஒரு இவரை தூக்கி 36 கவுன்சிலர் இருக்காடும் சார். சார், 36 கவுன்சிலர். ஜேபி நட்டா பிணையாச வாழ்த்து தெரிவிச்சார். சார், பிஜேபிக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு சார். மெஜாரிட்டி இருக்கிற டெல்லி முனிசிபாலிட்டியில, டெல்லி மேயர் எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிஜேபியை கவுன்சிலர் செலக்ட் பண்ணி ஜெயிக்கணுன்ற இடத்துல அந்த தேர்தலை தகராறு செய்து பெரும்பான்மை இல்லைன்றதுக்காக 3 முறை தேர்தலை ஒத்தி வச்சாங்க. சரி கோர்ட்டுக்கு போய் தான் அவங்களால தேர்தலை நடத்த முடிஞ்சது. சரி. வேறு ஆட்கள் அதிகாரத்தில் இருப்பதை சகித்துக் கொள்ற ஒரு மனநிலை இன்னைக்கு பிஜேபிக்கு இல்ல. அதனுடைய வெளிப்பாடு தானே இது. நோ 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 சார், ஏதாவது ஒரு கேஸை வச்சு அதனால பிஜேபிக்கு இப்படி இப்போ இன்னொரு பேசினாங்க. நட்டா ட்விட்டரில் மெசேஜ் அனுப்பிச்சார் கங்க்ராச்சுலேட் பண்ணின்னு. இதில் ஒரு தப்பும் இல்லை சார். அதுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பலை, இதுக்கே அனுப்பிச்சிங்கனால் என்ன இங்கே எலெக்ஷன் ரொம்ப சென்சேஷனலாக கொண்டு போனாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இதை ஜெயிக்க போகிறோம், ஜெயிச்சுருவோம். நாங்கள் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க, பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சதுனால அதனால ஒரு இதில் வந்து நட்டா வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இது நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அதுக்கப்புறம் டெல்லியில இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கு, உளவுத்துறையை வைத்திருக்கிற கட்சிக்கு, தான் கட்சிக்கு பெரும்பான்மை இல்ல, யாராவது ஒரு பாமர மனிதன் கூட இன்னைக்கு வந்து திருட்டு ஓட்டு, இது தப்பான ஓட்டு போட முடியாது. ஜெயிச்சு போற ஒரு கவுன்சிலர்கள் 8 பேரு தப்பா போட்டாங்க, ஆனா அதுல வந்து மெஜாரிட்டியே இல்லைன்னா கூட தான் கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்புற அளவுக்கு பாமரத்தனமான தலைவரா சார்? இல்லைங்க, தெரியாத தகவலா, இல்லாத ஐபியா, அடுத்த நிமிஷம் அவருக்கு வந்து என்ன நடந்ததுன்ற தகவல். அதாவது 8 பேர் மாறி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு நட்டா நம்பி இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்தா நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். 8 ஓட்டு இன்வாலிட் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னதுனால அதை பேஸ் பண்ணி நட்டாஜி வந்து கங்க்ராச்சுலேஷன் கொடுத்தார். அதனால இதில் ஒரு தப்பும் இல்லை. நோ, இந்த 8 பேரும் ஃப்ளோர் மாதிரி ஓட்டு போட்டாங்க, அதை நட்டாஜி நம்பி இதை மெசேஜ் அனுப்பிச்சார் சொன்னா எஸ். ஏன்னா நட்டா அந்த அளவுக்கு அவருக்கு தெரியாது. அதை மட்டும் சொல்லல சார். அன்னைக்கு அவர் போட்ட ட்வீட் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகன்ட். 1:35 போடுறாரு. சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிஜேபி சண்டிகர் யூனிட் ஃபார் வின்னிங் தி மேயர் எலெக்ஷன் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி. We have the Union Territory have witnessed record development. Very good. That the India Alliance fought their first electoral battle and still lost to BJP shows that neither their arithmetic is working nor their chemistry. இவ்வளவு லோடடான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை ஒரு தலைவர் யோசனை எல்லாம் போடுவாரா? இல்ல சார், இதுல போடுறாருனாலே அந்த எலெக்ஷனுக்கு சிக்னிஃபிகன்ஸ் வந்துருது இல்ல சார்? இல்ல சார், இதுல என்ன நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. இந்தியாவோட கெமிஸ்ட்ரியும் ஒர்க் ஆகல, இந்தியாவோட கூட்டலும் ஒட்டு வரல, ஒட்டாகல. எதனால அப்படின்னு எப்படி முடிவுக்கு வர்றாரு? 8 ஓட்ட செல்லாதுன்னு எப்படி அவர் அறிவிக்க முடியும்? அதுதாங்க எதனால அப்படின்னா இந்த மாதிரி இவங்க இருக்காங்களே, இவங்களுக்கு இது கூட தெரியாதா? இன்வாலிடேட் பண்ணிட்டாங்களே ஓட்ட அப்படிங்கிற ஐடியால அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஸோ ஆம் ஆத்மி கவுன்சிலர்ஸ், காங்கிரஸ் கவுன்சிலர்களுக்கு வந்து அவ்வளவு அறியாம இருக்கும், ஓட்ட கூட தெளிவா போட முடியாது. எங்க நட்டாக்கு அந்த அளவுக்கு குபேந்திரன் தான் குறுக்கிடுறாரு. நட்டாக்கு அந்த அளவுக்கு அறியாமை இருக்கும், இந்த மாதிரி ட்விட்டர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டார் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது ஏன் இவங்களுக்கு அறியாமை இருக்கும் சொல்றது இல்ல? அறியாமை இல்ல, அறிந்தே நட்டா போட்டாரு. அந்த தவறை பிஜேபி தலைமை அனுமதித்தது, அங்கீகரித்ததுன்றதான் என் குற்றச்சாட்டு. அவர் அறியாமையில போடல. இல்ல, அப்படி உண்மையில் அறியாமல் போட்டிருந்தா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இல்லங்க, as a party leader, as a party president, you should own up. இன்னைக்கு வந்து நாங்க எங்க கட்சி தவறு செய்து விட்டது, நான் இந்த மாதிரி நடந்து விட்ட தவறுக்கு நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இது வருத்தம் அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது ஓபன் அக்னாலேஜ் பண்ணுவாங்களா? பண்ணுவாரா அவர் நட்டா சார்? சார், எவ்வளவு பேர், எவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டி, சோ மெனி இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி எங்க மொபைல் எல்லாம் வந்து ஆக்ட் பண்றாங்க, ஃபோன் பண்றாங்க, நாங்க சுப்ரீம் கோர்ட்ல நத்திங் டூயிங் தான் மன்னிப்பு கேட்டாங்களா?
ரஃபேல் ஒரு நிமிஷம், ஹெலிகாப்டர் குபேந்திரன் ஏதோ இஷ்யூ குறுக்கிடுறாரு. சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் நத்திங் டூயிங் நான் மன்னிப்பு கேட்டாங்களா சொல்லுங்க. இல்லை நட்டா வந்து தெரியாமல் போட்டிருக்கலாம், நட்டாவுடைய அட்மின் போட்டிருக்கலாம், இல்லை நட்டாவுடைய ஹேண்டில் வந்து யாரை ஹேக் பண்ணி போட்டிருக்கலாம், அவருடைய வாதம் வச்சுங்களேன். ஆனால் நான் 2022 நட்டா வந்து மதுரைக்கு வரார், 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வரார். அவர் மீட்டிங்கில் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் 95% முடிந்து விட்டது. யார் சொல்கிறா? நட்டா. நட்டா என்னவா இருந்தார் தெரியுங்களா? மருத்துவத்துறை அமைச்சராக கூட இருந்திருக்கார். அவர் சொல்கிறாரு, மதுரையில் பேசுகிறாரு, மேடையில் பேசுகிறார். அதாவது ஹேண்டலில் போடல, இது மாதிரி ஒரு 1 hour 2 hours பேசல, 95% பணிகள் முடிந்து விட்டதுங்கிறார். 2 நாள் பயணம். ஏங்க, ஒரு பாஜகவுடைய தலைவர், அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், யாரோ எழுதி கொடுத்தா, மண்டபத்தில் எழுதி கொடுத்தா, உடனே மதுரையில் மண்டபத்தில் எழுதி கொடுத்து, மதுரையில் ஒரு பெரிய பாட்டுலாம் இருக்குது, கதையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி மதுரையில் ஏதோ ஒரு மண்டபத்தில் எழுதி கொடுத்து இவர் பேசியிருப்பாரா? அப்போ மண்டபத்தில் எழுதி கொடுத்தெல்லாம் பேசுவது தான் பாஜகவுடைய தலைவருக்கு அழகா? 95% முடிஞ்சிருக்கா? காம்பவுண்ட் சுவரே இன்னும் முழுசாக கட்டி முடிக்கல. எத்தனை முறை டிவியில் காட்டுறாங்க. அப்போது நட்டா வாழ்த்து சொன்னது நீங்கள் இத்தனை முறை அழுத்தமாக கேட்குறீர்கள், பல முறை கேட்குறீங்க. வந்த 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பல முறை கேட்டீங்க. நட்டா இப்படி வாழ்த்து சொன்னாரு, நட்டா சொல்லலைன்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அதான் சொல்ல வரேன். நட்டா வந்து முன்கூட்டியே இப்படி சொல்லும்போது இந்த அதுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கு? இதை நீ மீறி கொண்டு போனாலும் இந்த சண்டிகர் மேயரை காப்பாற்ற முடியாது என்ற அர்த்தத்தை கூட புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்றேன். இதுக்கு பின்னாடி கட்சி இருக்குன்னு ஒரு செய்தி அதுல இருக்குன்னு நம்புறீங்க. அதுதான் நான் சொன்னேன் முதல்ல. நன்றி. சண்டிகர் மேயர் தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து பிஜேபி வெற்றி பெற்றது செல்லாது, ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு அளிச்சிருக்கு. அது எதை காட்டுகிறது அப்படின்னு நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம். ஜனநாயகத்தை காத்திருக்கிறதா, இல்லை அப்பட்டமான விதிமுறை மீறல் அம்பலமானதுனால இந்த முடிவுக்கு வந்திருக்காங்களா, தேர்தல் அதிகாரியோட தவறுன்னு மட்டும் இதை பார்க்கணுமான்ற பல கோணங்கள் இருக்குது. ஜனநாயகத்தை காத்திருக்கிறது என்று 68% நேயர்களும், பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு எச்சரிக்கை என்று 16% நேயர்களும், அப்பட்டமான விதிமீறல் காரணமாக இந்த முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருக்கிறது என்று 9% பேரும், இது தேர்தல் அதிகாரியினுடைய தவறு என்று 7% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. திரு சிந்தனை செல்வன், உங்கள் நிறைவு கருத்து. இது தனிநபருடைய தவறா அல்லது ஒட்டுமொத்த அந்த கட்சியினுடைய கொள்கையும் செயல்பாடுமே இதுதானா அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. 100 விழுக்காடு இது தனிநபருடைய தவறு மட்டும் இல்லை, அப்படி சுருக்கி பார்க்க முடியாது. தோல்வி அடைகிற போது அந்த தனிநபரை கழட்டி விடுறதுங்கிறது வந்து பாஜகவுக்கு எப்பொழுதுமே கைவந்த கலை. அதனால் ஒருவேளை நாளைக்கு வந்து அந்த தனிநபர் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர், நாங்கள் அவர் ஏற்கனவே கட்சி விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கோட்சேவை அவங்க கழட்டி விட்டாங்களோ அது மாதிரி இப்பவும் சொல்லலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி 100 விழுக்காடு வந்து பாஜகவினுடைய அந்த பாசிச கோர முகம்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திருவிழாக்களில் எப்பயாவது ஒரு சில நேரங்களில் ஒரு திருட்டு நடக்கும், திருவிழாக்களில் கும்பல் கூடும்போது. ஆனால் வந்து திருடர்களே ஒன்றா சேர்ந்து திருடுறதுக்குன்னே ஒரு திருவிழாவை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்திய ஜனநாயகத்தின் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. உச்சநீதிமன்றத்தை மட்டும் நம்ம வந்து சார்ந்துடாமல் இந்தியாவினுடைய அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்கணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், பன்மைத்தன்மையை பாதுகாக்கணும்னு நினைக்கிற குடிமக்கள் எல்லாரும் விழிப்பாக இருக்கணும். நிச்சயமாக விழிப்படைவாங்க. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஒரு இன்ஸ்டிடியூஷன், உச்சநீதிமன்றம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனே எல்லா உரிமைகளையும் பாதுகாத்துரும், எல்லாவற்றையும் கண்காணிச்சிரும் அப்படின்னு நம்பக்கூடாது. அது நம்புறதும் தவறான ஒன்றாக போய் முடியும். நிச்சயமா அது வந்து விழிப்பான ஒரு சமூகம் தான் தன்னுடைய உரிமைகளை காத்துக்கொள்ளும். ஆமாம், அளவை கடந்து இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு. தேசத்தை பாதுகாக்கிறது, ஒரு கட்சியை பாதுகாக்கிறதுக்கெல்லாம், இந்தியா கூட்டணியை பாதுகாக்கிறதுல, இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு மக்கள் அணிதிரணுங்கிறது தான் என்னுடைய. அரவிந்த், இதுக்கு என்ன அரசியல் முக்கியத்துவம் என்ன? நீங்கள் டெல்லியில் இருந்தவர், டெல்லியில் படித்தவர் அண்ட் பணியாற்றியவர். சண்டிகரில் வந்திருக்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடாக அந்த ஏரியாவில் மட்டும் இருக்கிற ஒன்றாக இருக்குமா? அதுக்கு தாண்டி அரசியல் தாக்கம் அப்படின்னு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த மேயர் எலெக்ஷன் பார்க்கும்போது சண்டிகர் மட்டும், ஏன்னா சண்டிகர் யூனியன் டெரிட்டரிங்க, அசம்பிளி கிடையாது. புதுச்சேரியில்னாச்சும் அசம்பிளி இருக்கும், சண்டிகர் அசம்பிளி கிடையாது, டேரெக்டாக ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது. பட் இருந்தாலும் பஞ்சாபில் ஆட்சியில் இருக்காங்க ஆம் ஆத்மி கட்சி. சண்டிகரில் மேயர் மட்டும்தான் பவர்ஃபுல், அங்கே வேறு அசம்பிளியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மேயரையும் வந்துட்டாங்கன்னா சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஆம் ஆத்மி கட்சிக்கு போயிடும்.
இந்த கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு போயிடும். அதை தவிர்க்க வேண்டுங்கிறக்காக தான் பாஜக அதை பண்ணாங்கன்னு தான் தெரியுது. ரெண்டாவது மெயினாக பொலிட்டிக்கல் மெசேஜிங். இந்தியா கூட்டணி எங்கேயும் வெற்றி பெறக்கூடாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வெற்றி கூட இந்தியா கூட்டணிக்கு போயிடக்கூடாது. ஒரு அர்த்தமேட்டிக்காகவும் கெமிஸ்ட்ரி வைஸாகவும் இந்த கூட்டணி செயல்படாமல் போகணும் அப்படிங்கிறது தான் பாஜக முனைப்புடன் செயல்படுறாங்க. இந்த தீர்ப்போட முக்கியத்துவத்தை நம்ம ரொம்ப பார்க்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது. ஒரு தேர்தலுக்கு உச்சநீதிமன்றம் 142 உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தேர்தலை நிலைநிறுத்த வேண்டுமா, ஒரு தேர்தலில் நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டுமாங்கிறது கேள்வியாக இருக்குது. ஆனால் இந்த தீர்ப்பை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரியும் இந்த தீர்ப்பை ஒரு பாடமாக பார்க்க வேண்டும். எங்கே தவறு நடந்தாலும், திரிபுராலையோ போன 2019 தேர்தலில் நம்ம பார்த்தோம், திரிபுராவில் உச்சபட்ச அக்கிரமம் நடந்துச்சு. தேர்தல் அதிகாரியே வந்து மக்களை தேர்தலுக்கு ஓட்டு போட வர வேண்டாம்னு சொல்லிட்டு பாஜக ஆட்களை உள்ள இருக்கிற ஏஜென்ட்டை வச்சு மட்டுமே ஓட்டு போட்டாங்க. அது தொடர்ந்து மக்கள் மத்தியில் விவாத பொருளாச்சு. திரிபுரா மாதிரி மிகவும் ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் அது விவாத பொருளாச்சு. அதனால தான் மக்களோட கோபத்தை தொடர்ந்து தான் அங்கே மறுதேர்தல் நடந்துச்சு. அதே மாதிரி மக்கள், சிந்தனை செல்வன் சொன்ன மாதிரி, மக்கள் தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த இஷ்யூவில் கூட மக்கள் சோசியல் மீடியாலேயோ மக்கள் இந்த குரல் எழுப்பலினா உச்சநீதிமன்றம் இதை வந்து இந்த அளவுக்கு விசாரிச்சிருப்பாங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ் சர்ஃபேஸ் ஆகலன்னா இது கூட வந்திருக்கு. சந்தேகம் தான் படலாம். அதனால ஆதாரத்தை கொடுக்க முடியாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலும் இது போன்ற தவறுகள் நடக்கும் பட்சத்தில் மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புவார்கள். அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இதே போல ஒரு இன்டர்வென்ஷன் செய்யணும் ஒரு தைரியம், நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இனிவரும் காலகட்டத்தில் நம்மளுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். நன்றி. நன்றி திரு ரவிசங்கர். இவர் வந்து அரவிந்த் குணசேகரன் அண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் சொன்ன இதில் கருத்தில் எனக்கு வேறுபாடே கிடையாது. கண்டிப்பாக ஜனநாயக மேம்பாடு காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று. அதனால் மக்கள் வந்து விழிப்பாக இருக்கணும். எந்த ஒரு தேர்தலையும் தவறுகள் நடக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கணும். அதில் எனக்கு எந்த விதத்திலும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் ஒரு எலெக்ஷன் இந்த மாதிரி நடக்கிறது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 142 கொண்டு வந்து இதை இது பண்ணுறாங்க, கரெக்டு. இந்த மாதிரி 2024 எலெக்ஷனில், திரிபுராவில் அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறையா ஓட்டர்ஸை பிஜேபி ஓட்டு போட விடாமல் பண்ணாங்க. ஓகே, வெஸ்ட் பெங்காலில் நடக்கலையா சார்? அப்போல்லாம் எங்கே போச்சு? வெஸ்ட் பெங்காலில் so many ஓட்டர்ஸ் ஓப்பனாக சொன்னாங்க, எங்களால் உள்ளே போய் உட்காந்து பண்ண முடியல, இந்த மாதிரி இவங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த இதுக்கு தான் ஓட்டு போட சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ எங்கே போச்சு? ஸோ எல்லா இடத்துலையும் 1-2 இடத்துல கண்டிப்பாக நடக்கிறது சார். அந்த மாதிரி நடக்கும் பொழுது அதுக்காக நான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரே இதில் பார்க்க மாட்டேன், ப்ளேம் பண்ண மாட்டேன். தவறு நடந்துருத்து, இந்த தவறை எப்படி திருத்திக்கணும், ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், டிஎம்சி ஆகட்டும், எனி ரீஜனல் பார்ட்டிஸ் ஆகட்டும், எங்கே தவறு நடக்கிறது அது எப்படி திருத்திக்கணும் நம்ம, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். எலக்டோரல் டெமோக்ரஸி, எலெக்ஷன்ஸ் ஷுட் பி ரெஸ்பெக்டட். அதில் எனக்கு எந்த விதத்துலையும் வேறுபாடே கிடையாது. கரெக்ட். கட்சிகள் எல்லாத்த விட நாடும் ஜனநாயகமும் பெருசுன்றீங்க. நன்றி திரு குபேந்திரன். மக்கள்லாம் இனிமேல் விழிப்பாக இருந்தெல்லாம் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. இப்போ சவாலே என்ன தெரியுங்களா? இப்போ இந்தியா கூட்டணியில் இணைய போகிற கட்சிகள் அல்லது இணைய மறுக்கிற கட்சிகள்லாம் விழிப்போடுக்கணும். இந்த ஒரு மேயர் தேர்தல், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், இந்த தேர்தலை மையமாக வைத்துக்கொண்டு எல்லா கட்சிகளும் ஒழுங்காக நீங்கள் இந்த பாஜக அகற்றணும்னா நீங்கள் இப்போவே போராட ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீங்கள் அப்புறம் தேர்தலே சந்திக்க முடியாது, முடிஞ்சு போச்சு கதை. அதனால் மக்கள் விழிப்பாக இருக்கிறது முக்கியம் இல்லை. மக்கள் ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு தான் ஓட்டு போட போகிறான். தேர்தல் வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிப்பு அரசியல்வாதிகள், இல்லை கட்சிகள் வைத்து நடத்தி கொண்டது அரசியல்வாதிகள். நீங்கள் முடிவு செய்யணும். என்ன முடிவு செய்யணும்? இப்படிப்பட்ட தேர்தல் இனி வர வேண்டுமா வர வேண்டாமா, இப்படிப்பட்ட தேர்தல் நடத்துகிற இந்த கட்சி, இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமா, ஒன்றிணைந்து போராடினால்தான் நீங்கள் அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நடத்த முடியும். அதற்கு பாடம் இது ஒன்று தான். இதையாவது புரிஞ்சுங்க. நன்றி. பெரிய எச்சரிக்கை மணியாக அடிக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.